Okay, good evening, guys. Yes, welcome to my. You're okay. டுடே செஷன் படி பார்த்தா நேற்று ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்டான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லேனப்பாக இருந்திருக்கும். எப்படி ஃபீல் பண்ணீங்க? நிறைய பேர் போட்டிருந்தீங்க குரூப்பில். சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, டவுட்ஸே இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களால் டிஃபிகல்ட்டாக தோன்ற மாதிரி இருந்துச்சா, இல்லை கொஞ்சம் பசில்ஸ்லாம் விளாண்ட மாதிரி ஃபீல் ஆகுதா, எனக்கு நிறைய நுணுக்கள் போய் கற்றுக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதா? எனி கெஸ், ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி? ஆச்சு அப்படி எதுவும் இல்லையா? சரி, சரி, ஓகே. நம்ம செஷன் பார்க்கலாம். மெசேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஓகே, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம நெக்ஸ்ட் செஷன் வைஸ் போவோம். ஓகேவா? ஸோ டுடேஸ் அஜந்தா இஸ் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல அடுத்து ஒரு பெரிய கட்டத்துக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இந்த பிபிடி வைஸே பார்க்கும்போது நம்ம 2 செஷனாக கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா? பிகாஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கான்செப்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இந்த மேனுவலாக நான் சொன்னது மாதிரி ரெடிமேட் மேனுவல் இதெல்லாம் அதெல்லாம் சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? எனி தம்ஸ் அப்? ஓகே, சிங்கமல் ஓகே. அதர் தென் தட் மகேஸ்வரி சரி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் தான். இது ஏன் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரெடிமேடும் சரி மேனுவலும் சரி இந்த விஷயம்தான் பேஸாக வரும். விச் ஒரு 3 விஷயம் பேஸாக வரும். அதில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு பிபிடியாக பார்க்கலாம். இன்னைக்கு ஓரளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க வேணாம், பிகாஸ் இதே நாளைக்கு தான் நான் தொடங்குவேன். இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிபிடியை பார்த்துட்டு நாளைக்கு அதை ரீகால் மாதிரி வச்சு விஷுவல்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரைட், நான் இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், மீடியா ஹோரிஸ், ரெஸ்பான்சிவ் பேசிக். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளெக்ஸுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல போனால், ஒரு விஷயத்த ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது. எப்படின்னா, இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் இருக்கு, ரப்பர் பேண்டை எங்கேனாலும் ஒன்றால் போட முடியும் கரெக்டாக. ஸோ ஒரு பாட்டிலில் சுற்றி நீ வைக்கலாம், ஆல்சோ ஒரு நோட்டு, ஒரு சின்ன சின்ன ரிமோட், இந்த மாதிரி பேன், இந்த மாதிரி எங்கேனாலும் உன்னோட அந்த ஆப்ஜெக்டை நீ அந்த ரப்பர் பேண்டை பிளேஸ் பண்ண முடியும் வித் ஃபார். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால. எல்லாமே ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷனில் இருந்தால் லைக் அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கிற வேக்குள்ளே நம்ம லைக் இப்போ நம்ம ஒரு மவுண்டெயின்குள்ளே நம்ம மேலே ஏறி போகிறோம்னு வச்சுக்கோ, கார்லேயோ ஜீப்லேயோ எதுலேயோ. அப்போ அந்த கார் வந்து நம்ம சொல்கிற மாதிரி திரும்பணும் கரெக்டாக. நம்ம ஸ்டியரிங்கை ரைட்டில் திருப்பினா ரைட்டில் வரும். ஸோ அது ஒரு ரோல் மாதிரியும் போகலாம், இல்லை ஜிக்ஸாக்காகவும் மேலே அப்பரில் ஏறலாம். ரோல்னால் புரியுதில்ல, இப்படியே மேலே ஏறி மலை மேலேக்கும் போகலாம், இல்லைனா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி இந்த ஜிக்ஸாக்லேயும் மலை ஏறியும் போகலாம். இதெல்லாம் எப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்ம கார் போகும் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது நம்மளுக்கு மாறிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் உள்ள சில ஆப்ஷன்ஸை நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். ஓகேவா? அது மெயினாக பார்க்க போகிற இடம் எங்கன்னா இந்த பாக்ஸோட கான்செப்ட் தான். இப்போ உனக்கு இந்த பாக்ஸ் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இல்லைன்னா இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீ அங்கங்கே மாற்றிக்கலாம். அது என்னென்ன கோட் வேர்டில் வருது அப்படிங்கிறத பார்க்குறவங்க பாக்ஸ். அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்ட இடத்துல இந்த டைரக்ஷனுக்குள்ளே வரணும், இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை வச்சு இது வருமானு கேட்டிங்கன்னா லிட்டில் பில்ட் வரும், பட் இதோட ஆப்ஷனே வேறு. இந்த இடத்துல இருக்கணுமா, இங்கே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பொசிஷனை அலோகேட் பண்ணும். ஓகேவா? இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் ஒன்று தான். இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுங்கிறதப்பா. அட் லாஸ்ட்டாக இந்த மீடியா குறி ரெஸ்பான்சிவ் பேசிக், இந்த ரெண்டும் தான் மெயினான கான்செப்ட். ஸோ நான் அந்த ரெஸ்பான்சிவ்ங்கிற நேமை வச்சு
ஏதாவது சொல்லியிருக்கானா இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் செஷன்ல? ஈவன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா ரெஸ்பான்சிவ்னா? தம் டவுன் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தெரியுமா? அடாப்டா? அடாப்ட் மீன்ஸ் எப்படி சொல்ல வரீங்க பசியும்? லைக் ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து மாறும். எஸ், ஓகே. அடாப்டேஷன், ரைட், ஓகே. கிட்டத்தட்ட வருது நீங்கள் சொல்கிற மீனிங். பட் நான் பார்த்தோன்னே என்னால் அறிஞ்சிக்க முடியல. சரி, ரைட்டு. ஃபர்ஸ்ட்ல சொன்னது கிட்டத்தட்ட கரெக்டு தான். அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ். விச் இஸ் இப்போ நான் அந்த டுடேஸ் அஜெண்டா ஹவு யுவர் செக்ஷன் கோஸ் அப்படி இப்படின்னு இப்படி இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு வெப்பேஜாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நான் ஷ்ரிங்க் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து மாறும். கரெக்டாக அந்த மாறுறது தான் ரெஸ்பான்சிவ். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த செஷனை லேப்பில் அட்டன் பண்ணுறீங்க? எனி ஒன்? நான் லேப் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆல் ஆர் ஃபோன் தான். ஓகே, லேப்னா தம்ஸ் அப் அனுப்புங்க. ஆர்எல்ஸ் லேப் இல்லைன்னா டவுன் தான் ஏதாவது ரொம்ப கொஸ்டின் கேட்டு சாவடிக்கணும். இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான். ஃபசிலா லேப் இல்லையா? ஓகே, அதுதான் ஃபாத்திமா தர்ஷனா மலேஸ்வரி. சரி, ஓகே, எல்லாரும் ஃபோன் தானா? ஓகே, ரைட், ஒன்றும் சரி. அப்போ நான் இதிலே காமிக்கேன். நான் ஏன் கேட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கு லைவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். சரி, இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ரைட்டில் வந்துட்டு இந்த இதை நான் வச்சுருக்கேன். கரெக்டாக லெஃப்டில் வந்துட்டு நம்மளோட ஜிமீட் வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் வந்து இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம அந்த கிளாஸஸ்லாம் அந்த எடுத்தது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நான் அதை ஷ்ரிங்க் பண்ணேன் அப்படின்னா எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது பார்த்தியா கண்டென்ட்டு? லைக் சின்னதாக அழகா அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வியூ கிடைக்கு பார்த்தியா? இந்த வியூ தான் ரெஸ்பான்சிவாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நான் பிக் சைஸ்க்கு மாற்றிட்டேன் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு மாறும். இப்போ நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இதில் ஃபோன் சைஸ்லாம் வச்சா இப்படி மாறும். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ்னு வச்சா அந்த பிக்சல் கணக்கு வைஸாக அது மாறிட்டே இருக்கும். ரைட்டா? இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இஸ் கால்டு ரெஸ்பான்சிவ். ஸோ என்ன எதுக்கு ஏன் அதுக்கு பேர் ரெஸ்பான்சிவ்னு வைக்கிறாங்க, என்ன நடக்குது இல்லை அப்படின்னா, நீ பண்ணுற வேலை வந்துட்டு நீ ஒரு வெப்சைட் பண்ணுற அப்படின்னா நீ அதை லைவ் பண்ணுற. ஃபார் லைவ்னா என்ன, இந்த மாதிரி வெளிப்படையாக வெப்சைட்டாக லான்ச் ஆகிருக்குன்னு அந்த லான்ச் ஆன ஃபைலை நீ எடுத்து எங்கே யூஸ் பண்ணாலும் அது ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? விச் இஸ் லேப்பில் போட்டாலும் சரி, ஃபோனில் போட்டாலும் சரி, இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா இந்த மீடியா கொரிஸ். ஓகேவா? சிஎஸ்எஸ் நீ மேனுவலாக எழுதும் போது இந்த மீடியா கொரிஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் டாப் 10 பிக்சல் அப்படின்னு நீ நார்மலாக ஒரு H1க்கு கொடுத்து வச்சிருப்பேன் சிஎஸ்எஸ்ல. ரைட்டா? அப்போ நீ கொடுத்தத சின்னதாக ஸ்க்ரீனை ஷ்ரிங்க் பண்ணுற அப்படின்னா அந்த மார்ஜின் டாப் வந்து 5ஆக மாறணும். அப்போ இந்த மீடியா கொரி போட்டு எழுதி இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா மார்ஜின் டாப் வந்து 5ஆக மாறிடணும், 10ஆகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ 5ஆக மாறினாதான் நம்ம ஃபோன் டிஸ்பிளேக்கு அது கரெக்டாக ஒரு சூட்டபுளான ஒரு பொசிஷன் அலோகேட் ஆகும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான். சரியா? ஸோ அண்ட் தென் ரெஸ்பான்சிவ் பேசிக் அப்படின்னா அதுவும் மீடியா கொரி தான். பட் அதுக்கு பேர் தான் வேற, ரெஸ்பான்சிவ். ஏன் அது பேசிக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ரெடிமேடாக சிஎஸ்எஸ்ஸில் தான் நம்ம எப்படி கிளாஸை கால் பண்ணி பூட் ஸ்டாப் மூலயமா எடுத்து எழுதுவோம்னு சொன்னேன். அப்போது ரெடிமேடாக அவங்க செய்யும் போதே அவங்க ரெஸ்பான்சிவோடையே செஞ்சு வச்சுருப்பாங்க. விச் இஸ் இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனாக போச்சுன்னா இவ்வளோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக மாறிக்கோ அப்படின்னு அது இஷ்டத்துக்கு ஷ்ரிங்க் ஆகும் போதெல்லாம் அதை எடுத்துக்கும். அதனால இந்த வேர்டை வச்சுக்காங்க. ஸோ அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதில் டோட்டலாக பார்த்தா 2 டாபிக் தான், ஃப்ளெக்ஸ் ஒன்று, மீடியா கொரி ஒன்று. அதை 2ஆக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The CSS flexible boxes, also known as CSS Flexbox, which is a new layout mode in CSS. The CSS Flexbox is used to make the elements behave predictably
when they are used with different screen sizes and different display devices. It provides a more efficient way to layout, align, and distribute space among items in the container. ஸோ இதிலே தெரியும், இங்கே ஒரு காலம், அதுக்கடுத்து இங்கே, அதுக்கப்புறம் இப்படி உன்னோட அந்த ப்ளூ கலருங்கிறது தான் வெப் பேஜ். அதை உன் இஷ்டத்துக்கு எங்கனாலும் நீ வச்சுக்கிற பற்றியா அந்த செப்பரேட்டான வேல்யூஸை, அதெல்லாம் யார் மூலியமானாலும் தான் இந்த ஃப்ளெக்சிபிள்னால, விச் இஸ் கால் ஃப்ளெக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அதை. ஸோ ஏற்ற டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனுக்கும் நீ எங்கேனாலும் வச்சுக்கலாம், அதோட லேஅவுட்டை மாற்றிக்கலாம், எங்கே அலைன் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். இது எல்லாமே வருது தான். சரியா? இதுதான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஃபஸ்ட்டே இன்ட்ரோ கொடுத்தேன், இதை டெஃபினிஷன் வைஸ் கொடுத்துருக்கான். அப்போ அதில் என்ன மெத்தட் மெயினாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்ஸ் ஐட்டம். ஸோ கண்டெய்னர்ஸ்னால் என்ன அப்படின்னா, விச் ஸ்பெசிஃபைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேரண்ட். இட் இஸ் டிக்ளேர்ட் பை செட்டிங் த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் எலமெண்ட் டு எய்தர் ஃப்ளெக்ஸ் ஆர் இன்லைன் ஃப்ளெக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸை பொறுத்த மட்டும் 3 டைப்பில் உள்ளே வரும். அது இன்லைன் ஒன்று, அப்புறம் சம்திங் எல்ஸ், அந்த மாதிரி நிறைய வரும். அது என்னங்கிறது வரப்போகிற ஸ்லைடில் பார்க்கலாம். பட் கண்டெய்னர் வைஸாக பார்க்கும்போது இன்லைன் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் இன்லைன் ஃப்ளெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் இதோட கண்டிஷன் புரியும். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். சரியா? தென் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா, விச் ஸ்பெசிஃபைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சில்ட்ரன். தேர் மே பி 1 or more ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் இன்சைட் அ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். இப்போ இந்த ஒரு பிளாக் பாக்ஸை எடுத்த அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். இதுவும் ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். அப்போ இதுக்குள்ளேயே நீ நிறைய எழுதியிருப்ப, இன்னும் பாக்ஸ் மாதிரி போட்டேன்னா அதுதான் ஃப்ளெக்ஸ் ஐட்டம். உள்ளே இருக்கிறத சொல்கிறது தான் ஃப்ளெக்ஸ் ஐட்டம். அவ்வளோதான். இப்போதைக்கு டிஃப்ரென்ஷியேட் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இன்லைன் ஃப்ளெக்ஸை வச்சு என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுங்கிறத வரும்போது பார்க்கலாம். சரியா? சரி, இங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் ஐட்டம் ஐட்டம். ஸோ எப்படி இருக்குது பார்த்தியா? 4 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸை ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சொல்கிறோம், அடுத்த பாக்ஸையும் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சொல்கிறோம். 4ஐயும் சேர்த்து சொல்கிறது தான் என்னது? ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் ஹவு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் ஆர் செட் இன்சைட் த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். அப்போ நீ இந்த ஆரஞ்சு பாக்ஸை ஃபுல்லாக என்னன்னு சொல்லுவேன்னா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் சொல்லுவேன். ஆரஞ்சு பாக்ஸ்க்குள்ள ஒரு சின்ன சின்ன இந்த டார்க்கராக இருக்குல்ல, ப்ரௌனிஷ் கலரில், அதை தான் என்ன சொல்லுவேன்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சொல்லுவேன். ஸோ இட் செட் த ஃப்ளெக்ஸ் ஐட்டம் இன்சைட் அ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் along a flex line. By default, there is only one flex line per flex container. Everything outside a flex container and inside a flex item is considered as usual. ஸோ இது ஒரு யூஸ்வலான டைப் தான், ஒரு டிஃபால்ட்டானையும் வேல்யூ தான். இதை போட்டு நீ மேனுவலாக எதுவும் போட்டு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீ ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்ட அப்படின்னா இப்படி ஒரு லிஸ்டட் ரோ மாதிரி ஆயிரும். அதில் நீ ஒன்று ஒன்றா இப்படி உள்ள பாக்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பாக்ஸாக உன் கண்ணுக்கு தெரியாது, பட் நீ உள்ள வெப்சைட்டில் எழுதும்போது உனக்கு தெரிஞ்சிடும். இதுதான் கான்செப்ட். சரியா? இந்த வந்துட்டு பாரு. ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் 4 டைப் ஆஃப் லே அவுட் மோட்ஸ் இருக்குது. அது என்னலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இன்லைன், பிளாக், டேபிள், பொசிஷன். மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த இன்லைனும் பிளாக்கும் தான். டேபிள் பொசிஷன்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீ இப்போ பார்க்க போகிற இந்த 4 லே அவுட்டை வச்சு தான் நான் ஃபுல்லாக ஃபியூச்சர் வரை ஒர்க் பண்ணுவேன்னா கேட்டேன்னா இல்லை, ஒரு 20% இதை எடுத்துப்பேன். ஓகேவா? பிகாஸ் இதோட டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோ. மேக்ஸிமம் டு த பாயிண்ட் நீ இந்த ரெடிமேடாக இருக்கிறேன்னு சொன்னோம்ல, அந்த இதுதான் வச்சு நடக்கும். சரியா? இப்போ இந்த பிளாக்னா என்னன்னு பார்க்கலாம். இஸ் யூஸ்டு டு மேக் செக்ஷன் இன் வெப் பேஜஸ். இன்லைன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் டெக்ஸ்ட். இட் இஸ் தென் லேபிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 dimensional டேபிள் டேட்டா. பொசிஷன்னா எக்ஸ்பிளிசிட் பொசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட். என்ன நாளையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளாக்குங்கிறது ஒரு வெப்பேஜுக்குள்ள ஒரு லைக் ஒரு சர்க்கிள்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு பிளாக்குள்ளே தான் நீ இருக்கணும், அதை தாண்டி வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மெத்தடில் சொல்லி கூப்பிட்றது. இன்லைன் எப்படின்னா, நீ ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருப்பேன், அதை நீ எவ்வளோ தூரம் டைப் பண்ணுறியோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லைனா அந்த பாக்ஸ் எதோட முடியுதோ அதோடய அந்த டெக்ஸ்ட் அந்த பாக்ஸும் முடிஞ்சிடும், அந்த டெக்ஸ்ட்டும் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோ அந்த பாக்ஸோட லென்த்தும் முடிஞ்சிடும். இதுதான் இன்லைன். பிளாக்னா என்ன? இப்படி ஒரு பெரிய பிளாக் கொடுத்துருவேன், அதை தாண்டி வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். இன்லைன்னா டெக்ஸ்ட் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அந்த லென்த்துக்கு தான் பாக்ஸ் வரும். டேபிள் அப்படிங்கிறதுனா 2 dimensional டேபிள் டேட்டா. ஒரு டைமென்ஷனை கனெக்ட் பண்ணி 2 மெத்தடாக கிரியேட் ஆகும். இது இந்த டேபிள் வந்து எக்ஸாம்பிளாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இன்லைன் பிளாக் கூட சொல்ல முடியும், பட் அதுவுமே எக்ஸாம்பிளாக பார்த்தா தான் புரியும். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பொசிஷன்டு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்ன சொன்னேன், எக்ஸ்பிளிசிட் பொசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டுக்கு எங்கே தேவையோ அங்கே போய் இது நீட்டாக உட்காந்துக்கும் ஒரு தேவையான பொசிஷனுக்கு. இதையும் நீங்கள் இன்டெப்த்தாக பார்ப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஓகே, டைரக்டாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் அ மினிட். ஓகே, சரி. இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் கிராஸ்
இது வர இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் முன்னாடி வர இந்த கான்செப்ட் வர பிபிடி பார்க்கலாம். ஓகேவா? நான் பார்த்துட்டு நாளைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இது ஆக்சுவலாக 2 டேயாக எடுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் இதை பற்றி லேசாக ரெக்கவர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு நடத்திட்டு இந்த பிபிடியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான டாபிக் வேறு. ஓகேவா? இன்னைக்கு இது ஒரு 5 ஸ்லைட்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் நல்ல டெப்த்தாகவே கவனிச்சுக்கோங்க. அதை தாண்டி நாளைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட்டா? சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். என்ன இருக்குங்க, இன்ஃபோஸ்மைண்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் போட்டு டார்க் ப்ளூவில் ஒரு பெரிய பாக்ஸ், அதுக்குள்ளே சின்ன சின்னதாக ஒரு 3 பாக்ஸ். அப்போ இந்த டார்க் ப்ளூங்கிறது எதை சொல்கிறோம்? இட்ஸ் கால்ட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம் 1 ஐட்டம் 2ங்கிறது ஃப்ளெக்ஸ் ஐட்டம். சரி, இப்போ நீ சிம்பிளாக இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு H2 ஒரு H4 ஒரு டிவ், அப்புறம் ஒரு 3 டிவ். இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பாக்ஸ்னாலே டிவ் வச்சிடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நேற்று நம்ம படித்த கான்செப்ட் வச்சு இதுதான் ஒரு பிக்கப் லைன். ஓகேவா? நேற்று நீ பார்த்துருக்கேன், அதனால உனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பிக்கப் லைன் தான் நீ வாழ்க்கை பூரா உன் கோடிங் வரப்போகுது. ஓகேவா? சரி, ரைட். ஒரு டிவ் இருக்குது, அந்த டிவ்வுக்குள்ளே 3 டிவ் இருக்குது, விச் இஸ் ஐட்டம் 1 ஐட்டம் 2 ஐட்டம் 3. ஃபர்ஸ்ட் டிவ்வை கால் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படிங்கிற வேரியபிளை ஒரு கிளாஸை கால் பண்ணிட்டான். அதில் ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கான் அப்படின்னா, ஸ்டைலில் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் மட்டும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியா. ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி என்ன, வேல்யூ என்ன? வேல்யூ வந்து நீ ஃப்ளெக்ஸ் தான் கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டி தான் டிஸ்பிளேன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு எதையும் மென்ஷன் பண்ணியிருக்கூடாது. டிஸ்பிளேங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, நீ பண்ண வெப்சைட்டை தான் சொல்லும். சரியா? அப்போது இந்த டிஸ்பிளே யாரை குறிக்குன்னா, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோட டிஸ்பிளே குறிக்கும், விச் இஸ் இந்த டிவ்வை மட்டும் குறிக்கும். இந்த டிவ் மட்டும் எனக்கு ஃப்ளெக்ஸாக இருந்துக்கோ அப்படின்னு நீ சொல்லியிருக்க, அதுதான் அர்த்தம். இப்போ நீ இந்த டிஸ்பிளே நன்னு கொடுத்தேன்னா இது எல்லாமே எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, நன்னாயிரும். அந்த இடத்துல ஒரு டிவ் இருக்குன்னே காமிச்சிக்காது. வை நீ அந்த கிளாஸை பர்டிகுலராக கால் பண்ணல. இப்போ நான் இந்த பர்டிகுலராக இந்த டிவ் மட்டும், இந்த டிவ் ஃபுல்லாகவே நான் கால் பண்ணி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். இப்போ அதில் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு வச்சுட்டேன். அப்போ நீ அந்த கண்டெய்னருக்குள்ளே நீ என்னன்னாலும் இனிமேல் செஞ்சுக்கலாம், பிகாஸ் அது ஃப்ளெக்ஸாக மாறிட்டு. ஸோ அப்போ அது ஃப்ளெக்ஸாக மாறினால டாட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ஸ்பேஸ் டிவ். இந்த டிவ், இந்த இது யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஏன் ஸ்பேஸ் டிவ்னு கொடுத்துருக்காங்கன்னு? எனி ஒன்? ஒரு தம்ஸ் அப் ஆர்எல்ஸ் தெரிஞ்சா சேட்லேயும் சொல்லலாம், இல்லைன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நான் ஒன்றும் கேள்விகள் சாவடிக்கணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு லேனப்பாக இருக்கணும்னுக்காண்டி ஒரு சைக்கிள் மூவ் ஆன் ஆகும்ல உங்களுக்குள்ளேயும். நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தால் தூங்கிடுவோம், நானே தூங்கிடுவேன். ஃபசிலா ரிப்ளைட் குட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இட்ஸ் கால்ட் செலக்டாஸ். அதர் தன் தட் தர்ஷ்னா, ஃபத்திமா, ஜக்கீம், மலேசியா சரவணன் அறிய முடியலையோ? சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, நான் திரும்ப சொல்ல போகிறேன். நான் இங்கே தானே இருக்கேன், இங்கே போகல, சொல்லிடுவேன். ரைட், இந்த ஸ்பேஸ் டிவ் அப்படிங்கிறது, ஸ்பேஸ் விட்டு நீ ஏதாவது ஒரு செலக்டாரோட நேம் போட்ட அப்படின்னா நீ அதை மட்டும் பிக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், விச் இஸ் கால். நீ எப்படி கிளாஸ் நேம் வச்சு இந்த டிவை பிக் பண்ணி எழுதியிருக்கியோ, அதே மாதிரி இந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிற விச் இஸ் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மீதி டிவ்லாம், அப்போது என்ன எடுத்துக்கும்? ஸ்பேஸ் டிவ்னா இந்த மூணையுமே இந்த கிளாஸுக்கு உண்டான இதான் எடுத்துக்கும். நான் கிளாஸ் நேம் வந்து இவனை தான் கூப்பிட்டுருக்கேன், இந்த டிவ்வில் தான் கூப்பிட்டுட்டு ஸ்பேஸ்ன்னு விட்டோன்னே என்ன ஆகிட்டு அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரன் விச் இஸ் இவங்க தான் சில்ட்ரன், இந்த 3 சில்ட்ரனையும் எடுத்துக்கும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ புரியுதா? இது நம்ம செலக்டர்ஸ்னு ஒரு கிளாஸ் செஷன் வச்சு பார்த்தோம். எனக்கு ஐ தாட் நான் பார்த்தேன்னு என் தர்ஷனாக்கு புரிஞ்சுட்டு. அதர் தென் ஃபாத்திமா இருக்காங்களா? எஸ், ஃபாத்திமா, இசைகேமால், வசீலா ஓகே, மலேஸ்ரீ சரண் ஓகேவா? சரி, ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ரைட், ஓகே, சரிங்க. சரி, இப்போ அந்த சைல்டை இவங்க கூப்பிட்டு வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூவில் வாப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு சின்ன ஸ்கை ப்ளூ வந்துடும். மார்ஜின் 10, பேடிங் 10. அப்படின்னா இங்கே ஃபுல்லாக பேடிங் 10 விழுந்து மார்ஜின் பேடிங் வந்து ஓரளவுக்கு இது சென்டராக தெரியுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வேர்ட்ஸ் எல்லாம். அவ்வளோதான். அது 3 தடவை நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா ஒரே டிவ் தான். நீ சப்போஸ் இதுக்கு வேறு ஏதாவது கிளாஸ் நேம் வச்சுருந்தேன்னா அதுக்கு தனியாகவும் எழுதலாம். நீ 3க்குமே செப்பரேட்டடாக ஒரு கிளாஸ் நேம் வச்சுட்டு அப்படி எழுதலாம். இல்லை ஒரே கிளாஸ் நேம் இங்கே எழுதி இதை 3 பேருக்கும் கால் பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த டிவ்வை மட்டும் கால் பண்ணாலும் ஒரே ஆப்ஷன் தான். சரியா? இதை தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள். இப்படி தான் ஃப்ளெக்ஸ் எடுக்கும். நீ சப்போஸ் இந்த இடத்துல நீ ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கல அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்லாம் உள்ளே வந்திருக்காது.
ஓகேவா? அவ்வளோதான் வித்தியாசம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், சரி. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஆக்சஸ். இந்த ஆக்சஸை நீங்கள் இது வந்து முக்கியமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் மாதிரி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்க்காண்டி தான் அந்த ஸ்லைடு. ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா மெயின் 2 டைப்பில் வரும். மெயின் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் சொல்கிறது தான் கிராஸ்ன்பாங்க, எக்ஸ் ஆக்சிஸை தான் மெயின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். ரொம்ப போட்டு இதெல்லாம் மெயின் பண்ண வேணாம். இது ஒய்னா கிராஸு, எக்ஸ்னா மெயின். ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ரைட், திரும்பவும் சொல்கிறேன். ஒய்னா கிராஸு, மெயின்னா எக்ஸு. சரியா? மெயின் ஆக்சிஸ்னா என்ன அப்படின்னா, விச் டிஃபால்ட்ஸ் த மெயின் ஆக்சிஸ் ரன்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓ சாரி, எக்ஸ் ஆக்சிஸ் மெயின். லெஃப்ட் டு ரைட், இங்கேருந்து இப்படி போகிறது தானே, அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். Main start, the start of main axis is called main start, and length between main start and main end is called main size, and an end point is called main end. நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க மெயின் எண்டுனா என்ன. எண்ட் ஆகக்கூடிய இடம் தான் மெயின் எண்டுன்னு சொல்கிறாங்க, ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் தான் மெயின் ஸ்டார்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லென்த்தை சொல்கிறது தான் மெயின் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாருக்குள்ளது? எக்ஸ் ஆக்சிஸ்க்குள்ளது. இது ஒய் ஆக்சிஸ்க்குள்ளது, விச் இஸ் கால்ட் பை டிஃபால்ட் பெர்பெண்டிகுலர் டு மெயின் ஆக்சிஸ். பெர்பெண்டிகுலர்னா என்ன? அப்படியே ஆப்போசிட், அந்த சைடாக ரைட் சைடாக பார்த்தோ இல்லை லெஃப்ட் சைடாக பெர்பெண்டிகுலராக பார்த்தா என்ன வரும்? டாப் டு பாட்டம். சரியா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஸ்டார்ட் ஆகிற இடம் கிராஸ் ஸ்டார்ட், எண்ட் ஆகிற இடம் கிராஸ் எண்ட். அதுக்கு ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்குள்ள கேப் பிட்வீன் த லென்த் இஸ் கால்ட் கிராஸ் சைஸ். ஓகேவா? இது ஒரு மெத்தட். யா, ஓகே. ஸோ அந்த கிராஸ் ஸ்டார்ட்டு சைஸை மென்ஷன் பண்ண, இங்கேருந்து வர்றது அந்த ஸ்டார்ட்டு, இங்கேருந்து டவுன் ஆகுது எண்டு, பிட்வீன் இருக்க சைஸ். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட், எண்ட், சைஸ். அவ்வளோதான் சரி. யா, ஓகே. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ஹேண்டில் அவுட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இன்னைக்கு நான் நடத்தினது ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு உங்கள் மைண்ட்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் கேளுங்க, நான் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கேன். ஆர்எல்ஸ் அப்படின்னா